வணக்கம். காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதுல ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நட்பின் படிநிலைகள் பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, அதாவது நீங்க இது வரைக்கும் இந்த சாப்டர்ல 4 திருக்குறள் படிச்சு முடிச்சிட்டீங்க இல்லையா? சரி, இப்ப நீங்க அந்த 4 திருக்குறள்ல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன, நீங்க அத அத உங்களுடைய டெய்லி லைஃப்ல அந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்லி அனுப்பணும். சரிங்களா? அதாவது நட்பின் படிநிலைகள், அதுல 4 திருக்குறள் படிச்சீங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, அந்த திருக்குறள்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, அந்த 4 திருக்குறள்ல இருந்து முதல்ல சொல்லணும். சொல்லிட்டு அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன, அதாவது அதை நீங்க உங்களுடைய டெய்லி லைஃப்ல நிச்சயமா என்ன பண்ணிருப்பீங்க, உபயோகப்படுத்திருப்பீங்க இல்லையா, திருக்குறள் சொல்லி கொடுத்த விஷயங்களை. அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு வீடியோ அசைன்மெண்டா சொல்லி அனுப்பணும். சரிங்களா? ஒரு வீடியோ அசைன்மெண்டா கிளியரா பிரைட்டா நல்லா லவுட் வாய்ஸ்ல சூப்பரா சொல்லி அனுப்புங்க. ஒரு 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 நிமிஷத்துல சொல்லி அனுப்புனா போதும். ஓகே, இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.